ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். இதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்ருக்கோம். நாங்கள் லாஸ்ட் வீக் எங்கே போனோம் அப்படின்னா எங்கள் ஊருக்கு போனேன், நேட்டிவ் பிளேஸ். ஸோ ஊருக்கு போகிறது அப்படின்னாவே ரொம்ப ஹாப்பி தான். அண்ட் இந்த வாட்டி நான் போயிட்டு வந்து ஒரு 2 வீக்ஸ்லேயே திரும்ப ஊருக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு, பிகாஸ் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அங்கே போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிவிட்டு தேர் ஆஃப்டர் மேலே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துக்கலான்னு வந்தோம். பட் வந்த இடத்துல பின்னாடி பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து அந்த ஏலகிரி ஹில்ஸு. ஸோ நல்ல காற்றாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடில் வந்து மாம்பழம் ஸ்பெஷல். அதுலேயும் எங்களோட ஃபேவரட் பார்த்திங்கன்னா சக்கரைக்குட்டி மாம்பழம். இந்த மாம்பழம் வந்து ஊரில் தான் கிடைக்கும், சென்னையில் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது. அண்ட் இது கொஞ்சம் காஸ்ட்லி அண்ட் டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் இந்த மாம்பழத்துக்கு அதிகம், பட் சப்ளை வந்து ரொம்ப கம்மி. இந்த ஐட்டம் வந்து கொஞ்சம் கம்மின்றதுனால வெளியூருக்கெல்லாம் ரொம்ப சப்ளை பண்ணுறதில்ல. யாராவது இந்த பக்கம் நார்த் டிஸ்ட்ரிக்ஸ் பக்கம் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து சக்கரைக்குட்டி மாம்பழம் இருக்கும், கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். பழம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஃபுல்லாக சதையாக இருக்கும். ஸோ நாங்கள் ஜாலியாக மாம்பழமெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு தென் ஃபங்க்ஷன் நடந்த இடத்துலேருந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது ஃபங்க்ஷனும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போகிற வழியில் எங்கள் ஊரில் நிறைய ஆறு, டேமுன்னு சொல்லிட்டேன், ஏரி எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் எங்களோட அந்த வீக்கெண்ட் வந்து ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணது. நம்ம லைஃப்பில் நிறைய விஷயம் வரும் போகுங்க, நம்ம அதை பற்றி நம்ம ரொம்ப மெனக்கெட்டு யோசிச்சிக்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு யோசனைகளை தவிர்க்கிறதுக்காகவே நாங்கள் போனது வந்து எங்கள் ஊரோட சேட் ஸ்பாட். நான் ஸ்கூல் படிக்கிறப்போ எங்கள் அம்மா என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஒவ்வொரு பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் எங்களுக்கு இந்த சேட் வாங்கி தருவாங்க. பட் இப்போ சேட் சாப்பிட்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. பட் ஏர்லி 2000, அதாவது 2006, 2007 அந்த மாதிரி பீரியட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் மசால் பூரி, அதுக்கப்புறம் மஷ்ரூம் 65 அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கே மஷ்ரூம் மஞ்சூரியன் எல்லாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பட் எனக்கு வந்து அந்த 65 மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ மசால் பூரியும் மஷ்ரூம் 65ம் வாங்கிட்டு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். இட் ஹேப்பன்ஸ்ங்க, நம்ம வந்து எல்லா நேரமும் ரொம்ப ஜாலியாகலாம் இருக்க முடியாது. நமக்கு பின்னாடி ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர், ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க், ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். பட் அந்த டைம்லேயுமே நம்ம கிடைக்கிற டைமை வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். அண்டு தேவையில்லாத திங்ஸை பற்றி ரொம்ப யோசிச்சிக்க கூடாது. அதனால் ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக. பை பை.